ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்ராக்ட் சம்ம எல்லாருக்குமே தெரியும். எத்தனை டிஜிட்டில் கொடுத்தாலுமே சப்ராக்ட் சம் போட்டுருவாங்க. இதில் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்ராக்ட் அண்டு செக்கு. சப்ராக்ட் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். வாங்க நம்ம எப்படி போகிறோன்னு பார்த்துடலாம். ரொம்பவே ஈஸியானது. இந்த மெத்தடை கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த சம்ம கொடுத்தாலும் எத்தனை டிஜிட்டில் கொடுத்தாலும் சூப்பராக போட்டுடலாம். வாங்க போடலாமா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணுறதுக்கு கீழே உள்ள நம்பரை விட மேலே உள்ள நம்பர் வந்து நம்மளுக்கு பெருசாக இருக்கணும். அப்படி பெருசாக இல்லைன்னா நம்ம பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கொஞ்சம் நம்ம கடன் வாங்கிக்கணும். தமிழில் வந்து கடன் வாங்கிக்கணும்னு சொல்லுவோம். பக்கத்தில் வந்துட்டு இப்போ நம்ம பாரோ பண்ண போகிறோம் பாருங்கள். இப்போ பக்கத்துலேயும் வாங்க முடியல, இங்கே 0 தான் இருக்குது அப்படின்னா நான் வந்துட்டு நெக்ஸ்ட் அதுக்கு பக்கத்தில் உள்ளதுட்டு நம்ம வாங்கிக்கலாம். ஓகேவா? இப்போ இதை அடிச்சிடுங்க. இது வந்துட்டு இப்போ 10 ஆயிடும். இப்போ 10 இருக்கவங்கள்ட்ட இப்போ நம்ம இவங்கள்ட்டேருந்து ஒன்று வாங்கினோன்னா இது வந்துட்டு 15 ஆகிடும். இந்த ப்ளேஸ் வந்துட்டு 9 ஆகிடும். இந்த 1ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இவங்கள்ட்ட வாங்கிட்டோன்னா இது வந்து 0 ஆகிடும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு 15 இருக்கா, இப்போ 15லேருந்து நம்ம 9 வந்துட்டு ஈஸியாக மைனஸ் பண்ணலாம். 15ல் 9 போச்சுன்னா எத்தனை வரும் நம்மளுக்கு? 6 வரும். ஓகேவா? இப்போ பக்கத்தில் பாருங்க, 9 இருக்குது. 9ல் 7 போச்சுன்னா 2 இருக்கா? ஓகே, இப்போ 0 தான் இருக்குது. நான் என்ன சொல்லியிருக்கேன், கீழே உள்ள நம்பரை விட மேலே உள்ள நம்பர் வந்துட்டு பெருசாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இதை சப்ராக்ட் பண்ண முடியும். இப்போ இங்கே 0 இருக்குது. பக்கத்தில் இவங்கள்ட்ட வாங்கிக்கலாமா? அப்படி வாங்கலான்னு பார்த்தா இவங்கள்ட்டையும் 0 தான் இருக்குது. அப்போ இவங்கள்ட்ட வாங்கிக்கலாம். இப்போ இவங்கள்ட்ட அடிச்சுட்டு இங்கே ஒன்று வாங்கினோம்னா 10 ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த 4லேருந்து ஒன்று வாங்கிட்டோன்னா இது வந்து 3 ஆகிடும். உடனே போட்டுருங்க. அப்படி போடலன்னா நம்ம மறந்துட்டு திரும்பி இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணி போடுவோம். ஆன்சர் வந்து மிஸ்டேக்காக வந்துடும். ஓகேவா? இப்போ 10 இருக்குதா? இப்போ இவங்கள்ட்டேருந்து இவங்களுக்கு ஒன்று கொடுத்துடலாம். பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ஒன்று கொடுத்துட்டோன்னா இது வந்து இப்போ 10 ஆயிரும். இப்போ இவங்கள்ட்டேருந்து ஒன்று எடுத்தாச்சுல்ல, அப்போ இது என்ன ஆகிடும்? 9 ஆகிடும். ஓகே, இப்போ 10ல் வந்துட்டு 2 போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும்? 8. இப்போ இவங்கள்ட்ட இப்போ நம்ம பாரோ பண்ணதுனால இப்போ மேலே 9 தான் இருக்கா? இப்போ 9ல் 5 போச்சுன்னா 4 தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு இப்போ 4லேருந்து நம்ம இவங்களுக்கு ஒன்று கடன் கொடுத்துட்டோம். அப்போ என்ன ஆகும்? 3 தான் இருக்குது. அப்போ 3ல் வந்துட்டு 8 போகுமா? போகாது. இப்போ கீழே உள்ள நம்பரை விட மேலே உள்ள நம்பர் வந்துட்டு பெருசாக இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம பக்கத்தில் பாரோ பண்ணிக்கலாமா? ஓகே, இப்போ இது 13 ஆகிடும். 3ல் 1 போச்சுன்னா 2 ஆகிடும் இங்கே. ஓகே, 13ல் 8 போச்சுன்னா எத்தனை? கவுண்ட் பண்ணுங்கள், 5. ஓகே, இப்போ 2ல் வந்துட்டு 1 போச்சுன்னா 1. இது தாங்க ஆன்சரு. இப்போ வந்திருக்க ஆன்சரை வந்துட்டு நல்லா கவனிங்க. வந்திருக்க ஆன்சரை எடுத்துகிட்டு இப்போ நம்ம எழுதிக்கலாமா? வந்திருக்க ஆன்சர் என்ன வந்திருக்கு நம்மளுக்கு? 1 5 4 8 2 6 வந்திருக்கு. ஓகே, வந்த ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த நம்பர் எடுத்து நம்ம கீழே எழுதிக்க போகிறோம். 1 8 5 2 7 9. இதை வந்துட்டு நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஆட் பண்ணிடலாமா? ஆட் பண்ணுங்கள். 6ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணிங்களான்னது 15. 15ல் வந்துட்டு 5 போட்டுக்கோங்க. 1 இங்கே போட்டு ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ 7 இங்கே இருக்கா? பிக் நம்பரே மைண்டில் வச்சுக்கோங்க. சின்ன நம்பரில் நம்ம அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். 7 இருக்கா? இங்கே 3 இருக்கா? அப்போ 10ல் 0 மிச்சம் 1. ஓகே, இப்போ பாருங்கள், 8 இருக்கா? 8 9 10 11. 11க்கு 1 போட்டுடலாம். இங்கே 1 போட்டுடலாம் பேலன்ஸ். ஓகேவா? இப்போ 4 5 9 இங்கே ஒரு 1 இருக்குது. அப்போ வந்துட்டு என்ன வரும்? 10க்கு 0 மிச்சம் 1. இப்போ பாருங்கள், 8 பிக் நம்பரை மைண்டில் வைங்க. 8 9 10 11 12 13 14 வருது. 14க்கு 4 போட்டுடலாம். பேலன்ஸ் 1 இங்கே போட்டுடலாம். 1 2 3. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இந்த ஆன்சர் எங்கேருந்து எடுத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் கிடச்சிருது பார்த்தீங்களா? 3 4 0 1 0 5. நம்மளுக்கு இந்த கொஸ்டின் கிடைச்சாச்சு. அப்போ நம்ம இந்த சம் போட்டது ரொம்பவே கரெக்டு. புரிஞ்சுதா? இதுதான் மெத்தடு. இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி போட்டிங்கன்னா எந்த டிஜிட்டில் நீங்கள் நம்பர் கொடுத்தாலும் போட்டலாம். 3 டிஜிட்டு 4 டிஜிட்டு 5 டிஜிட்டு 7 டிஜிட் என்ன கொடுத்தாலும் நீங்கள் போட்டலாம். வந்த ஆன்சரை நம்ம சப்ராக்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த நம்பர் கூட ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கொஸ்டின் வந்துடும். இதில் நிறைய பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சப்ராக்ட் செக் கொடுத்தாங்கன்னா இந்த வேல்யூ நல்லா போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு கண்டுபிடிக்க தெரில அவங்களுக்கு. என்ன கண்டுபிடிக்க தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நம்பரையும் எழுதிடுறாங்க, இந்த நம்பரையும் எழுதிடுறாங்க. எழுதிட்டு இந்த கொஸ்டினை தூக்கி அப்படியே போட்டு வச்சுறாங்க. அப்புறம் இதெல்லாம் யார் போடுவாங்க? ஓகேங்களா? அதுக்கு தான் நம்ம தெளிவாக இப்போ தெரியலை அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டு போடுறது நல்லது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.